இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் நியூஸ் அப்படின்னா கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட்லாம் வந்து மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் நம்ம விஜய் ஆண்டனி நான் நடிக்கிற ஹிட்லர் படத்துக்கான ரிலீசிங் டேட், அதுக்கப்புறமா கூலி படத்துல இருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் வந்துட்டு கங்குவா. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்டோபர் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி அபிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கங்குவா படத்துக்கான ரிலீசிங் டேட்லாம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. மேக்சிமம் இந்த படம் வந்துட்டு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகாது, வேற ஒரு டேட்ல இந்த படம் வந்துட்டு ஒரு சில காரணங்களால ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கங்குவா படம் வந்துட்டு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகாம வேற ஒரு டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தலைவர் ரஜினி சாரோட வேட்டையன் படம் மட்டும் தான் இப்போதைக்கு அக்டோபர் 10 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆகிற மாதிரி இருக்கு. இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணா கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, இவரு இப்போ ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால அவரு ஒரு புதிய படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கா இப்போ ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க, டைட்டிலும் கூடவே ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா வந்து சிவாத்மிகா ராஜசேகர் அவங்க வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த விஷால் வெங்கட் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம டி இமான் அவர்கள் மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி நடிக்கிற படம் தான் வந்து ஹிட்லர். இந்த படத்தை தானா அப்படின்னு சொல்லி இவர் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹிட்லர் படம் வந்துட்டு வர செப்டம்பர் 27 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்போ அபிஷியலா சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனியோட அந்த ஹிட்லர் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் ரஜினி சாரோட கூலி படம் இருக்குல்ல, இந்த படத்துல நம்ம சத்யராஜ் சார் வந்து நடிக்க போறாரு. இந்த விஷயத்த இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. இவரோட இந்த ரோல்லாம் எப்படி இருக்க போகுது கூலி படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.